மதுரையில் தீபாவளி பண்டிகையின் போது மது போதையில் தெருவில் ரகளையில் ஈடுபட்டு பொதுமக்களை அச்சுறுத்திய திமுக நிர்வாகி. அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மதுரை பொன்மேனி பகுதியில் முதல் தெருவில் உள்ள பொதுமக்கள் தீபாவளி அன்று இரவில் பட்டாசு வெடித்து கொண்டாடிக் கொண்டிருந்தனர். அப்போது மது போதையில் வந்த திமுகவை சேர்ந்த 68வது வார்டு பொறுப்பாளர் பாலு மற்றும் பொறுப்புக்குழு உறுப்பினர் பொன் முனியாண்டி ஆகிய இருவரும் தெருவில் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்த பொதுமக்களை ஆபாச வார்த்தைகளால் பேசி கடுமையாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். திமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் தாக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் திமுக பிரமுகர்கள் பாலு, பொன் முனியாண்டி இருவரும் தகாத வார்த்தையால் பேசியதோடு போலீஸ் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது என சிலரை தாக்குதல் நடத்தி காலில் விழ சொல்வது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான பொன்மேனி முதல் தெரு பொதுமக்கள் SS காலனியில் புகார் அளித்தும் திமுக பிரமுகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதாக தகவல் தெரிவிக்கின்றனர். விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகம் உள்ளது என்ற குற்றச்சாட்டு நிலவி வரும் நிலையில் திமுக பிரமுகர்கள் மது போதையில் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவர்கள் பட்டாசு வெடித்தால் விரட்டி விடுவதற்காக வரும் போலீசார் திமுக நிர்வாகிகள் மது போதையில் ரகளையில் ஈடுபட்டு அட்ராசிட்டி செய்த போதும் நேரில் வந்து விசாரணை செய்யாமலும் வழக்கு பதிவு செய்யாமலும் காலம் தாழ்த்தி வருவதாக அப்பகுதி மக்கள் புலம்பி வருகின்றனர். இது போன்ற பல செய்திகளை அறிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.